இந்த மாதிரியான திருமண முறைகள், அதாவது பெரும்பாலும் இவங்களை திருமணம் முடிப்பாங்க உறவில் சொத்துக்களை ஒரு வட்டமாக வச்சுக்கொள்கிறதுக்கு, ஊருக்குள்ளே திருமணம் முடிக்கணும் என்கின்ற அடிப்படையில், குடும்பத்துடைய அந்த அந்த பண்பாடுகளை பாதுகாத்து கொள்ளணும் என்கின்ற அடிப்படையில், குடும்பத்துக்கென்று உள்ள சிறப்பம்சங்கள் இருக்குது அவைகள் கண்டினியூ ஆகணும் என்ற அடிப்படையிலலாம் என்ன செய்வாங்க, இந்த உறவுக்குள்ளே திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு அம்சம் ஒன்று இருக்குது. இது சம்பந்தமாக நம்ம 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று மார்க்க ரீதியான சட்டம் என்ன, இரண்டாவது ஃபுகாக்கள் இதை எப்படி பார்த்தாங்க. இந்த வளமை இது புதிய வளமை உண்டு இல்லை, எல்லா கலாச்சாரத்தில் எல்லா சமூகத்திலேயும் உள்ள வளமை எப்படி பார்த்தாங்க என்ற பகுதியை நம்ம ஓரளவு என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பாருங்கள், அதாவது ஷாஃபி மத்ஹப் அதிகமான உலமாக்கள், ஷாஃபி மத்ஹபில் அதிகமான உலமாக்களும் ஹம்பலி மத்ஹபில் பிரபல்யமான நிலைப்பாடும் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அஜ்னபியா பெண்ணை திருமணம் முடிப்பது தான் சிறந்தது அப்படின்ட்டு. இந்த அஜ்னபியாவை நீங்கள் எப்படி விளங்கணுமெண்டா உறவல்லாத அப்படின்னு விளங்கணும். சரியா? அங்கே அஜ்னபியான்னு வரும், அஜ்னபி பிள்ளை தானே முடிக்கணும். இங்கே அஜ்னபியான்னு சொல்கிறது உறவுக்கு வெளியே முடிக்கிறது சிறப்புன்னு அவங்க கருதுகிறாங்க. உறவுக்குள்ளே முடிக்காமல் உறவுக்கு வெளியே முடிப்பது தான் என்னது சிறப்பானது, அதுதான் முஸ்தஹப், மிகவும் விரும்பத்தக்கது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. யார்? மாலிகி மதப் அல்ல, ஹனஃபி மதபினரும் அல்ல, ஷாஃபி மதபில் எல்லாரும் அல்ல, ஹம்பலி மதபில் எல்லாரும் அல்ல. ஹம்பலி மதபில் பிரபல்யமான கூட்டுறது. இதெல்லாம் ஃபிக்ஹில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான வார்த்தைகள். அடுத்தது ஜும்ஹூருல் ஃபுகஹா மின ஷாஃபிய்யா, ஷாஃபியாக்களில் ஒரு சிலர் இது சம்பந்தமான ஒரு ஆய்வு நூலே எழுதப்பட்டி, இப்படி முடித்தல் சம்பந்தமாக முழு தொகுப்போட முழு விவரணத்தோட ஒரு ஆய்வு நூலை என்ன செஞ்சுக்குது எழுதப்பட்டிருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். பொதுவாக நான் இந்த தலைப்புகள் எதுவும் பேசுகிற சந்தர்ப்பத்தில் இது சம்பந்தமான ஆய்வு நூல்கள் என்ன எழுதப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு அளவு என்ன செஞ்சிருவேன், பார்த்துருவேன். காரணம் அதில் கொஞ்சம் எல்லா செய்திகளும் தகவல்களும் அடங்கலாக இருக்கும் என்பதனால், அதை அடிப்படையாக வச்சு பேசுகிறதில்ல, அதில் நிறைய தகவல் கிடைக்கும் என்பதனால். அடுத்ததாக இமாம் இப்னு குதாமா ஹிஜ்ரி 620 மரணித்தவர். அவர் தன்னை முகுனி என்ற நூல் கிட்டத்தட்ட எல்லா ஃபிக்ஹுடைய விஷயங்களையும் ஒப்பீட்டாய்வு செய்து சொல்லக்கூடிய ஒரு நூல். அந்த நூலில் அவர் சொல்கிறாரு, வயஹ்தாருல் அஜ்னபியா, அவர் அஜ்னபி பெண்ணை தேர்ந்தெடுப்பது தான் சிறப்பானது. இன்ன வலதஹா அஞ்சப், ஏன்னா அவர்கள் நிறைய பிள்ளை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உறவுகளை விட அதிகம். இது ஃபுகஹாக்களுடைய பார்வையா, உறவுகளுடைய அதாவது இந்த பிள்ளை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் அதிகம். வலிஹாதா யுகாலு இஹ்தரிபு லா துதவ்வு, அதாவது இதனால தான் சொல்லப்படுகிறது நீங்கள் இஹ்தரிபு கரீபாக தேடுங்கள், கரீபான அந்நியமாக தேடுங்க. இங்கே என்ன செய்வனது கர்ரிபுன் நிக்காகவே கரீபாக்குங்கள் அப்படின்னா இந்த செய்தியில் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், மேற்கு கொண்டு போய் திருமணத்தை நடத்துங்கன்னு அர்த்தம் இல்லை. கர்ரிபு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, திருமணம் தூரமாக முடிங்க, அதாவது அந்நிய பெண்களை முடிங்க, குடும்பத்துக்குள்ளே என்ன செய்ய வேண்டாம், முடிக்க வேண்டாம். அதே மாதிரி இதனால் தான் சொல்லப்படுகிறது இஹ்தரிபு லா துதவ்வு. நீங்கள் என்ன 2 செய்தி பாருங்கள், கர்ரிபுன் நிக்கா திருமணத்தை அந்நியப்படுத்துங்கள் என்ற ஒரு செய்தியும், இஹ்தரிபு லா துதவ்வு உங்கள் குழந்தைகளை நலிந்த குழந்தைகளாக பெற்றெடுக்க வேண்டாம், அப்படி ஆக்கிவிட வேண்டாம் அப்படின்றாங்க. அதாவது இந்த மாதிரி திருமணம் முடித்தா பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு நலிந்த குழந்தைகளாக, ஒரு சக்தியற்ற குழந்தைகளாக பிறப்பார்கள், இப்படியான ஒரு சொல்லப்படுகிறது, எல்லாம் சொல்லப்படுகிறது. அதே போல் என்னது கைலா ததுஃபா உலாதுக்கும், உங்களுடைய குழந்தைகள் பலகீனமாக இல்லாமல். வகால பாதுகும், சிலர் சொல்கிறாங்க, சிலர்னா சில அறிஞர்கள்ட்ட கூட்டுகள் இதெல்லாம். அல் கராஇபு அன்ஜப் வ பனாத்துல் அம்மி அஸ்பர், இது ஒரு பழமொழி மாதிரி. அல் கராஇபு அன்ஜப், நீங்கள் அந்நியமான பெண்களை திருமணம் முடிக்கிற டைமில் அவங்க குழந்தை அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம், அல்லது அதுக்கான அந்த அது அவங்கள்ட்ட இருக்கும். வபனாத்துல் அம்மி அஸ்பர், ஆனால் நீங்கள் சகோதரருடைய பிள்ளைகள், தந்தையுடைய சகோதரருடைய பிள்ளைகளை முடிச்சுக்கொண்டீங்கன்னா அவங்க பொறுமையில் அதிகமாக இருப்பார்கள். அவங்க என்ன செய்வாங்க, பொறுமையில் அதிகமாக இருப்பார்கள். என்ன காரணம் வேண்டாம், உறவுன்றதுனால பொறுமை இரட்டிப்பாக என்ன செய்யும் இருக்கும். இவங்க குழந்தை பெற்றுக்கொள்வதில் என்ன செய்வாங்க, கூடுதலாக இருப்பார்கள். அதே போல் அதாவது இந்த மாதிரி திருமணம் முடிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக சொல்லப்படுறது காரணம், திருமணம் முடிகிறதோட இரத்த உறவும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், முடிஞ்சு போயிடும். மற்ற உறவுகளும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், முறிஞ்சு போயிடும். இது அவன் முறிக்கிறதுக்கு முடிவெடுக்கவே இயலாமிக்கிறது இதனாலே தான் இருக்கும். இது ப்ளஸ்ஸும் தான் மைனஸும் தான். ப்ளஸ் தான் மைனஸாண்டா லேசாக எடுத்து தூக்கி வீசிட்டு போகிறது மாதிரியான காரணமே இல்லாமல் இருக்கும். ஆனால் இவன் ஒரு கோவக்காரனாக இருப்பார், அதனால் இதை முடிச்சிடணும்னு நினைப்பார். இவருக்கு பெரிய பிரச்சனை ஆகிறது என்ன, குடும்பமாகிக்கும். இது ப்ளஸ், என்னை விட கோவத்தை தணிக்குது. அது மைனஸ் என்னன்னு சொன்னால் விட வேண்டிய மாதிரி தான் சிச்சுவேஷனாக இருக்கும், விட்டுக்களே இல்லாமல் இருக்கும், உறவெல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிடும், முடிந்து விடும். அதையும் காரணமாக சொல்கிறார் இதில். இப்போ நம்ம ஒரு சிந்தனை சிந்திக்கிறோம், அந்த சிந்தனை சில வேளை பிழையாகவும் இருக்கலாம்.
ஆனால் இது மாதிரி ஆரம்ப காலத்தில் நிறைய நல்ல அறிஞர்களும் சிந்திச்சிக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் பலம் பெற்றும். ஆனாலும் குர்ஆன் ஹதீஸ் தான் எங்களுக்கு அடிப்படை. ஆனாலும் குர்ஆன் ஹதீஸ் தான் அடிப்படை. இதை என்ன செய்கிறார் சொல்லி காட்டுறாரு. அப்போ இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லா பல அறிஞர்களையும் சொல்லி சொல்கிறார். இது ஒரு ஹம்பலி மதுஹபை சேர்ந்தவர் தானே, அதனால் அந்த செய்தி வருது. வல் மஷ்ஹூர் இந்த ஹனாபிலாக்கள்கிட்ட இதான் அதாவது தீர்வுன்றதை பார்க்குறோம். ரைட். இது சம்பந்தமாக இமாம் ஷாஃபி சொன்னதாக வரக்கூடிய ஒரு கூற்று என்னன்னு சொன்னால், இதை சொல்கிறது இப்னு சப்பாக் அப்படின்றவர் சொல்கிறாரு. பிஅன்னல் வலத யகூனு அல் காலிப் அலைஹில் ஹுமுக். அதிகமான குழந்தைகள் அறியாமை மடத்தனம் நிறைந்த குழந்தைகளாக என்ன செய்யும், இரத்த உறவு மாறு. முதலாவது மெலிந்த குழந்தைகள், ரெண்டாவது இரத்த உறவு பிரிவு என்ன செய்யும் ஏற்படும். மூணாவது என்ன, அந்த குழந்தை ஒரு நஜாபத் இல்லாமல், அதாவது நல்ல கூர்மை இல்லாமல் ஒரு ஹமாக்கத், அதாவது ஒரு மடத்தனம், இந்த மாதிரியான பலாதத், அதாவது படிப்பு தன்மைகள் என்ன செய்யும் குறைவான குழந்தைகளாக பிறக்கும். வஃபில் பயான், இதெல்லாம் பெருவாரியாகன்னு சொல்கிறது. அவங்களோட கருத்து பெருவாரியாக எதை சொன்னாலும் விதிவிலக்குன்றதை இந்த விதிவிலக்கு உண்டு பெருவாரியாக. வஃபில் பயான் அனி ஷாஃபி சொன்னதாக இமாம் ஷாஃபி சொன்னதாக வருதுன்னா, இதா தஸவ்வஜர் ரஜுலு ஃபி அஷீரத்திஹி, அஷீரா அவருடைய அஷீரா வட்டத்துக்குள்ளே அவர் திருமணம் முடிப்பாராக இருந்தால் ஃபல் காலிப் அலா வலதிஹில் ஹுமுக். அவருடைய பிள்ளைக்கு இந்த மாதிரியான ஒரு மடத்தனமான ஒரு சிந்தனை போக்கு ஏற்படும். இதை பதிவு செய்கிறவர் இப்னுல் முலக்கின், இமாம் இப்னுல் முலக்கின். இப்னுல் முலக்கின் 804 மரணிச்சவர். இப்னு ஹஜர் அஸ்கலானியுடைய ஆசிரியர் இமாம் இப்னுல் முலக்கின். அவர் அல் பத்ருல் முனீர் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு, தஹ்ரீஷ் புத்தகம். அதில் அவர் சொல்கிறாரு, வஹாதா யஷ்ஹது லஹுல் வாக்கியா, இன்றைக்கு யதார்த்தமும் அதுதான் என்றார். நான் கண்டுகொண்டு இருக்கக்கூடிய அவருடைய காலத்தை வச்சு சொல்கிறார், நான் கண்டது தான், அதாவது நடைமுறையும் இப்படி என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்றார். அப்படின்னா இவங்க இந்த தீர்மானத்துக்கு வாரத்துக்கான சில முகாந்தரங்கள் அங்கே என்ன செஞ்சிக்க இருந்திருக்குது. சரி, இது அல்லாமல் இப்போ பாருங்க, இமாம் ஷாஃபி, அதுபோல் அதுக்கு புற இமாம் இப்னு குதாமா, அதுபோல் ஷாஃபி மதுஹபுடைய அதிகமானவுடைய நிலைப்பாடு, ஹம்பலி மதுஹபுல பிரபல்யமானவங்களுடைய நிலைப்பாடும் இது. அதுபோல் சில அறிஞர்களுடைய பொதுவான கூட்டுகள் பேர் சொல்லாமல் இஹ்தரிபு வலா துதவ்வு, சரியா அந்த செய்தி, அதாவது உங்களோட குழந்தைகளை நலிந்த குழந்தைகளாக ஆக்கிவிட வேண்டாம், ஹர்ரிபுன் நிக்காக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுபோல் என்ன உறவுக்குள்ள திருமணம் முடித்தா அவங்க அஸ்பர் பொறுமையாக வைப்பாங்க. ஆனால் மற்ற மாதிரியான திருமணம் நல்ல குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது சில பொழுதுகளை இரத்த உறவுகளை முறிக்கிறதுக்கான காரணமாக அமையும். இந்த கூற்றுக்கள் எல்லாம் இப்படி சொல்லப்படுறதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம்.